ரைட் ஷிஃப்ட் ஒர்க் போகிறாங்க ஒருத்தங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் மேம்? பேசிக்காக ஹியூமன்ஸ் வந்துட்டு டயனல் அனிமல்ஸ். நம்ம வந்து நாக்டர்னல் அனிமல்ஸ். நம்ம பேட்டோ அவுல் மாதிரியோ நைட்டு நம்ம போய் ஹண்ட் பண்ணுறது, இதுதான் பேட் அவுல் பண்ணுறது. நம்மளுக்கு நைட்டில் வேலை கிடையாது. நம்மளோட வேலை சன் இருக்கும் போது தான். எவல்யூஷனாகவே நம்ம ஆதி காலத்துலேருந்தே நம்ம இப்படி தான் இருந்திருக்கோம். பகலில் வேலை பார்த்து நைட்டு தூங்குறது. நம்ம எவல்யூஷனரியாகவே இப்படி இருக்கிறதால நம்ம பாடிக்கு ப்ராப்பரான சிக்னல்ஸ் நம்மளுக்கு இந்த காலையில் டைமில் இருக்க சன்னு கிடச்சாதான் ஒழுங்காக வரும். ஸோ காலங்காத்தால் நம்மளுக்கு அந்த சன்னு நம்ம மேலே படும்போது நம்ம பாடியோட கிளாக் கரெக்டாக செட் ஆயிரும். கரெக்டாக நம்ம தூங்க போகிற டைமில் வந்துட்டு நம்ம பினியல் கிளாண்ட் வந்து மெலட்டோனின் செக்ரீட் பண்ணும். அந்த மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் தான் நம்மளை தூங்க வைக்கிறது. ஸோ இது வந்து சாயந்தரம் செக்ரீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து காலையில் கரெக்டான டைமுக்கு மார்னிங்கில் நம்ம மேலே சன்னு படணும். அப்போ தான் நம்ம பாடி கரெக்டாக வேலை பார்க்கும். ஸோ இதை நம்ம கம்ப்ளீட்டாகவே இந்த நார்மல் பயாலஜியே நம்ம நைட் ஷிஃப்ட்டில் மாற்றுறோம் இல்லையா? ஓவராலாகவே நம்ம ஸ்லீப் குவாலிட்டி ப்ராப்பராக இருக்க போகிறதில்ல. ஸோ நம்ம இப்போ என்ன தான் 12 மணி நேரம் பகலில் தூங்கினாலும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். இன்னொன்று, நம்ம வீட்டில் நம்மளை சுற்றி எல்லோரும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இது போக சன்லைட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் த்ரூ த விண்டோஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ இப்படிங்கும் போது நம்மளுக்கு அந்த நைட்டு கிடைக்கிற ஸ்லீப் நம்மளுக்கு கிடைக்காததால் எல்லா விதமான ஸ்லீப் இஷ்யூஸும் வரும்.